வட்டி இல்லா கடன் கொடுக்க போறாங்க. ஆமா, இந்திய கூட்டணி வந்து வெற்றி பெறணும். அதுக்கு இல்லையா 40 நமதாக வேணும், நாடு நமதாகணும். நாடாளுமன்றத்துக்கு நம்ம போகணும், நம்முடைய திராவிட மாடல் போகணும், நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர் போகணும் இல்லையா? அப்படி தேர்தல் அறிக்கையை வந்து எதுக்காக கொடுக்கறாங்க அப்படின்னு நீங்க வந்து தவறா நினைக்க கூடாது. தேர்தல் அறிக்கை முக்கியமான அறிக்கை இல்லையா? அந்த அறிக்கை என்பது மிக முக்கியமானது, அறிவார்ந்தது. நம்ம மக்கள் எல்லாம் அறிவார்ந்து யோசிக்க வைப்பது இல்லையா? கை தட்டினா கொரோனா போயிடும், விளக்கேத்துனா கொரோனா போயிடும் முட்டாள்தனமா சொல்ற முட்டாள் கூட்டம் அல்ல நம்ம இல்லையா? அறிவார்ந்து ஊசி போட்டா தான் கொரோனா போகும்னு நம்மளை வந்து பாராட்டி நம்மளை கொண்டு போய் ஊசி போட வச்சாங்க நம்ம அண்ணன் உதய அண்ணன். அப்படி அறிவார்ந்து யோசிக்கக்கூடிய அறிக்கைகளை தான் இன்னைக்கு நம்ம தேர்தல் அறிக்கையாக நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வி கடன் ரத்து செய்ய போறாங்க. தேர்தல் அறிக்கையில அது ஒரு மிக முக்கியமான அறிக்கையா வந்து நீங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, நீட்டு ரத்து செய்ய போறாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்களை தேர்தல் அறிக்கையில நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்காக மாணவர்களுக்கு 4 லட்சம் வரைக்கும் கல்வி கடன் கொடுக்க போறாங்க. மாணவர்களுக்கு 4 லட்சம் வரைக்கும் கல்வி கடன் கொடுக்க போறாங்க. நல்லா கை தட்டுங்க. ஆமா, தம்பி காலேஜ் படிக்கானாக்கா? பத்திலா தனக்கு பிள்ளைனால பரவாயில்ல, எல்லா பிள்ளைகளுக்கும் போய் கொடுக்கட்டும், நம்ம முதல்வர் கொடுக்காரு. அதானே? நல்லா கை தட்டுங்க, ஜோரா கை தட்டுங்க. நாட்டுல என்ன நடக்குனே தெரியாம நம்ம வந்து 10 வருஷமா இந்த ஒன்றிய அரசு என்ன செய்யுதுன்னு தெரியாம இருந்த சூழல்ல நாங்க இவ்வளவு விஷயத்தை உங்ககிட்ட சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, என்ன காரணம்? உதயசூரியன் வெற்றி பெறணும். 40 நமதாகணும், நாடு நமதாகணும். பாசிசம் வீழட்டும், இந்தியா வெல்லட்டும். பாசிசம் வீழட்டும், இந்தியா வெல்லட்டும். இங்க இருக்கக்கூடிய ஒரு கள்ள கூட்டணி இருக்காங்க தெரியுமா? கள்ள கூட்டணியா? ஆமா. அதனக்கா கூட்டணி? கள்ள கூட்டணி தெரியாதா உங்களுக்கு? தெரியாதுக்கா. கள்ள காதலி மாதிரி ஒரு கள்ள கூட்டணி. ஓ, அதனாலதான் சொல்றீங்களா? தெரியாதுன்னு அக்காவுக்கு தெரிஞ்சுட்டு பாருங்க. இது பயங்கரமான அக்கா. அந்த அக்கா எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கு. யாருக்கு? அவரு எடப்பாடியார். மரியாதை கண்டிப்பா. ஆமா, நம்ம யாரையும் மரியாதை குறைவா பேசுறது இல்லையா? நம்ம தலைவர் நமக்கு நாகரிகத்தை கத்து கொடுத்திருக்காரு. பெண்களுக்கு மட்டும் கிடையாது, கழக தொண்டர்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் நாகரிகத்தை எப்படி பேசணும்னு கத்து கொடுத்திருக்காரு. ஆமா, கள்ள கூட்டணி கள்ள காதலி யாருக்கா? பாதம் தாங்கி பழனிசாமி. பாதம் தாங்கி பழனிசாமி. பல்ல காட்டி இழிச்சவரு, பாதம் தாங்கி படுத்தவர். துப்பாக்கி சூடு தூத்துக்குடியில நடந்துச்சு. 14 பேரை சுட்டு கொண்டாங்க. அப்பவும் பல்ல காமிச்சு இழிச்சவரு, பாதம் தாங்கி படுத்தவர் இல்லையா? அந்த கள்ள கூட்டணிகள்லாம் வெற்றி பெறக்கூடாது. நம்முடைய உதயசூரியன் சின்னம் வந்து வெற்றி பெறணும். நம்முடைய இந்திய கூட்டணி வெற்றி